அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜினுடைய நீட் கட் ஆஃப் மார்க் இந்த வருஷ கவுன்சிலிங்ல எந்த அளவுக்கு இருந்திருக்கு, பிசிக்கு, எம்பிசிக்கு, ஓசிக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேத்து நாம என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப் எவ்வளவு தூரத்துக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்திருந்தோம். அதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அன் அகாடமியோட கொலாபரேட் பண்ணி நிறைய நீட் சம்பந்தமான டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நீட் சம்பந்தமான எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணிருக்கோம். அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு வாங்க. அடுத்து நம்ம இதை பத்தி பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட், அன் அகாடமி காம்பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் ஓவர் இந்தியாவில் 1 hour டெஸ்ட் நீட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. டோட்டலா 60 minutes 28 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டாப் எஜுகேட்டர் வச்சு இந்த செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எழுதும் போதே உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு ரேங்கிங்ல இருக்கீங்க, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய மார்க் எவ்வளவு, எந்த பொசிஷன்ல இருக்கீங்க, மற்றவங்களோட எந்த அளவுக்கு அக்யூரேட்டா பண்ணிருக்கீங்க அப்படின்ற டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு அந்த அன் அகாடமி ஆப்ல கிடைச்சிடும். பிளஸ் கம்ப்ளீட் சொல்யூஷன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க எழுதின 28 கொஸ்டின்ஸ்க்கும் டீடைல்டு ஆன்சர்ஸ் வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ தப்பான ஆன்சர் எழுதினாலும் நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஓவரால் ரேங்க் என்னன்றதும் வந்துடும். பிளஸ் இதோட பிரைஸ் அமௌண்ட் ரிவார்ட்ஸும் உண்டு. என்ன அப்படின்னா ரேங்க் 1 எடுத்தீங்கன்னா 10,000 rupees வவுச்சர் கிடைக்கும். ரேங்க் 2க்கும் அதே மாதிரி 5,000, ரேங்க் 3க்கு 3,000, ரேங்க் 4 to 10 வந்து 1,000 rupees வவுச்சர் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 11th தனியா, 12th தனியா, ரிப்பீட்டர்ஸ்க்கு தனியா எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 1 மணி நேரம் தான். 4 டைப் ஜுவாலஜி, பாட்னி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரவுண்ட்லயும் 7 கொஸ்டின் இருக்கும். டோட்டலா 28 கொஸ்டின்ஸ். ஸோ 60 minutes 28 கொஸ்டின்ஸ். செப்பரேட் கான்டெஸ்ட் ஃபார் 11th and 12th. இது எப்படி என்ரோல், அதனுடைய சிலபஸ் தெளிவா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம என்ரோல் எப்படி பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். பிளஸ் எக்ஸாம் எழுதும்போது நீட் 10 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணணும். பிளஸ் இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்றதையும் பார்த்துருவோம். உங்களுடைய பிளே ஸ்டோர்ல போயிட்டு அன் அகாடமி லேர்னிங் ஆப் டைப் பண்ணிங்க. அன் அகாடமின்னு போட்டீங்கனாலே அந்த லேர்னிங் ஆப் அப்படின்னு வரும். ஸோ உள்ள போயிட்டுன்னு இன்ஸ்டால் கொடுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அது ஓப்பன் மட்டும் கொடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த உங்களுடைய அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு நீங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து இருக்குதுங்களா, என்ட்ரு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம்ஸை நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதின மாதிரியும் இருக்கும், பிளஸ் ரிவார்டும் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப் இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஓசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 649 வரைக்கும் இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. ஜெனரல் ரேங்க்ல 174. அதே மாதிரி பிசிக்கு பாத்தீங்கன்னா 632 632 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஜெனரல் ரேங்க் வந்து 340 வரைக்கும் இருந்திருக்கு. பிசிஎம்க்கு 624 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய ஜெனரல் ரேங்க் 469. எம்பிசிக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 609 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய ஜெனரல் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 723. எஸ்சிக்கு 551 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இவங்களுடைய ஜெனரல் ரேங்க் வந்து 2609. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 3 சீட்டு இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் 3 சீட்டு இன்னும் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த சீட்டு தவிர இருக்கக்கூடியது 529 வரைக்கும் இருக்கு. ஸோ 3631. ஸோ இன்னும் இது குறையலாம். கட் ஆஃப் 529 விட குறையும். ஏன்னா இன்னும் 3 சீட்ஸ் இருக்கு. எஸ்டிக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஸோ அதனால நான் அதை போடல. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இந்த வருஷம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப். ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க. நீட் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுக்கு டெஸ்ட் சம்பந்தமா, போர்ஷன் சம்பந்தமா எப்படி படிக்கலாம் அப்படின்ற நிறைய கைடன்ஸ் கொடுக்க போறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்த வருடம் 2020 இருந்தாலும் 21 இருந்தாலும் சரி 22 நீங்க நல்ல மார்க் எடுத்து இந்த மாதிரி கட் ஆஃப் எடுத்து இந்த மாதிரி காலேஜஸ் டாப் மோஸ்ட் காலேஜ்ல சேர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.